இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 26. கானகத்தில் காதலன். பனிக்காலம். பொழுது புலர்ந்து ஒரு நாழிகை நேரமாகியும் பனிமூட்டம் இன்னும் கலையவில்லை. பகலவனும் முகம் காட்டவில்லை. எங்கெங்கும் வெண் பனித்திரை விரிந்து கவிந்திருந்தது. நீர் அணுக்கள் நிறைந்த கனத்த பனிப்புகையால் உலகின் தோற்றமே ஒடுங்கி மறைந்திருந்தது. புல்லிதழ்களின் மடியில் வைரமணிகள் உருண்டிருந்தன. புன்னை மர இலைகளில் முத்துக்கள் காய்ந்திருந்தன. பூமாதேவியின் இருதயமே உறைந்து சுருங்கிவிடத்தக்க குளிர். சகிக்க முடியாத தன்னென்ற வறட்சி காற்று. இத்தகைய பொல்லா பனியையும் காற்றையும் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் காடவராயரின் அரண்மனைக்குள்ளே வந்து நுழைந்தாள் முக்கோ கிழானடி. அந்த அதிகாலை வேளையிலே அவள் எங்கு சென்று வந்தாள்? ஏன் அத்துணை பரபரப்போடு காணப்பட்டாள்? வல்லபியை பார்க்க சேந்தமங்கலத்துக்கு வந்ததிலிருந்து அவள் அங்கேதான் தங்கி இருந்தாள். திருக்கோவலூருக்கு இன்னும் திரும்பி போகவில்லை. ஆனால் அந்த அரண்மனையில் முழு நேரமும் தங்கியிருந்ததாகவும் தெரியவில்லை. நினைத்த நேரத்தில் வருவாள். திடீரென எவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வெளியே போய்விடுவாள். அப்படி போனால் சில சமயம் உடனே திரும்பியும் வந்து விடுவாள். சில பொழுது 2-3 நாட்கள் கூட வராமல் இருந்து விடுவாள். அரண்மனைக்கு வந்தால் வல்லபியுடன் தான் தங்குவது வழக்கம். ஆனால் அவளிடம் அதிகமாக எதுவும் பேசமாட்டாள். பரிவாதினியிடமும் பேசுவதில்லை. தனியாகவே அமர்ந்திருப்பாள். தனியாகவே உண்ணுவாள், உறங்குவாள். பகலில்தான் உறங்குவாள். இரவில் கண் விழித்து கொண்டே இருப்பாள். பெரும்பாலும் இரவு நேரத்தில் அவள் அரண்மனையில் தங்குவதில்லை. எப்போதாவது சில சமயம் சோறுடையாளை அழைத்து ஊராண்மை தேர்தல் நடக்க இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றன என்று கேட்பாள். சோறுடையாளின் தந்தை தில்லை நகருக்கு அருகேயுள்ள திருக்கழிப்பாலை என்னும் ஊரில் வசிப்பவர். அவரும் அந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக நின்றிருந்தார். வானிலை கண்ட கச்சிராயர் என்பது அவர் பெயர். ஒரு காலத்தில் ஏழக படையின் தலைவராக இருந்து பல போர்களில் கலந்து கொண்டவர். இப்போது வயதாகிவிட்டதால் அப்பதவியிலிருந்து விலகி பயிர் தொழில் பார்த்து வந்தார். சைவ சமயத்தில் ஆழ்ந்த பற்றும் பக்தியும் உடையவர். அதை அறிந்த அனபாயன் தில்லை நடராசர் ஆலயத்தின் கோபுர பாதுகாப்பு பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்திருந்தான். இத்தகைய பொறுப்பு வகிக்கும் உழவாரப்படை அதிகாரிகள் சோழ நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெரிய கோவிலிலும் இருந்தார்கள். வௌவால், துரிஞ்சல், சிலந்தி முதலியவற்றால் கோயிலின் தூய்மை கெடாதிருக்க மேற்பார்வை பார்த்து கொள்ளவும், விமான ஆவரணங்களில் முளைக்கும் ஆலரசு, புற்பூண்டு செடி கொடிகளை வெட்டி களைந்து எறியவும் இந்த அதிகாரிகள் நியமனமாகி இருந்தார்கள். இதற்காக அவர்களுக்கு வௌவாலடி மானியம், திருவரசு வெட்டி மானியம் என நன்செய் புன்செய் நிலங்கள் இறையிலியாக அளிக்கப்பட்டிருந்தன. திருக்கழிப்பாலை தேர்தலில் கச்சிராயரை எதிர்த்து நின்றார் ஒரு வைணவர். அவர் அனபாயனின் தில்லை திருப்பணியை எதிர்ப்பவர்களில் மிக முக்கியமானவர். களப்பாளராயர் கருடபதி என்ற அவருக்கு காளத்தி தேவனே பக்கபலமாக இருக்கிறான் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். அதனால் திருக்கழிப்பாலை தேர்தல் போட்டி மிகவும் முக்கியத்துவம் அடைந்துவிட்டது. சோறுடையாள் தன் தந்தையின் தேர்தல் போட்டி நிலைமையை பற்றி சுருக்கமாக சொல்வாள். முக்கோ கிழானடி அதை கவனமாக கேட்டுக்கொள்வாள். சரி என்று தலையாட்டி அவளை அனுப்பிவிட்டு மீண்டும் தனிமையாகி விடுவாள். இப்படியே அவள் அந்த அரண்மனையில் இருந்து வந்தாள். நேற்று பிற்பகல் திடீரென வெளியே புறப்பட்டு போனவள் இரவு ஆன பிறகும் வரவில்லை. பொழுது விடிந்து இந்த நேரத்திற்கு திரும்பி வந்திருந்தாள். அரண்மனைக்கு வந்த முக்கோ கிழானடி நேரே ஏழிசை வல்லபியின் தனிக்கூடத்துக்கு சென்றாள். அங்கே வல்லபியும் பரிவாதினியும் புகைப்படிந்த ஓவியங்களாக மூளைக்கு ஒருவராக அமர்ந்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தனர். தூசி அடைந்து கிடந்த பரிவாதினியின் வீணையை துடைத்து சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் சேடி சோறுடையாள். இத்தகைய சூழ்நிலையை நோட்டமிட்டு கொண்டு வந்த முக்கோ கிழானடி வல்லபியின் எதிரில் போய் அமர்ந்தாள். அவள் முகத்தை வாஞ்சையுடன் ஏறிட்டு பார்த்தாள். வாருங்கள் அக்கா என்று சொல்லி சற்றே அருகில் உட்கார்ந்தாள் வல்லபி. அவள் குரல் மிகவும் மெலிந்திருந்தது. அதில் எல்லையற்ற சோகத்தின் கரை கமிழ்ந்திருந்தது. இன்று பனியும் குளிரும் அதிகமாக இருக்கிறது. சாளரத்தின் ஓரம் அமர்ந்திருக்கிறாயே, பனிச்சாரல் உடம்புக்கு ஆகுமா என்று அன்புடன் கேட்டுக்கொண்டே எழுந்து போய் சாளர கதவை சாத்திவிட்டு வந்தால் முக்கோ கிழானடி. குளிர் இன்று அதிகமாகத்தான் இருக்கிறது அக்கா. புறக்குளிரை விட அகக்குளிர் அதிகம் என்று சொல்லி மெல்ல சிரித்தாள் வல்லபி. அகத்தின் சாளரத்தை சாத்த தெரியாதவர்கள் நினைத்த போதெல்லாம் குளிர் பிடித்து நடுங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். புறக்குளிரை விட அகக்குளிர் உடம்புக்கு மிகவும் கெடுதல் என்று கூறி சிறு குழந்தை போல நகைத்தாள் முக்கோ கிழானடி. நான் இப்போது அகக்குளிரால் மட்டுமே நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்களோ அகக்குளிர் புறக்குளிர் இரண்டாலும் நடுங்கிக் கொண்டிருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அக்கா என்று சொல்லிவிட்டு கண்களால் முறுவளித்தாள் வல்லபி.
அதெல்லாம் இல்லை. இதோ பார், என் கை எவ்வளவு சூடாக இருக்கிறது என்று தொட்டுப்பார் என்றவாறு தன் வலது கையை நீட்டியவள் சட்டென்று அதை இழுத்து பின்னால் மறைத்து கொண்டாள். ஆயினும் வல்லபியின் பார்வை கூர்மையானது. அவள் முக்கோ கிழானடியின் முழங்கையில் இரத்தக் கரையுடன் ஆழமான வெட்டுக்காயம் ஒன்றும் இருந்ததைக் கண்டு பதறிவிட்டாள். அக்கா, என்ன இது, கையில் இரத்த காயம் என்று பரபரப்புடன் கேட்டாள். இதுவா? ஒன்றுமில்லை. நேற்று இரவு ஆற்காட்டின் ஓரத்தை செல்லும் வடுக வழி கிழக்கு சாலையில் சென்று கொண்டிருந்தேன். திடீரென 2 பேர் வந்து என்னை வழிமறித்தார்கள். உடனே என் உடைவாளை உருவிக்கொண்டு அவ்விரண்டு பேரையும் ஓட ஓட விரட்டி அடித்தேன். ஒருவனுக்கு முதுகில் குத்துக்காயம், இன்னொருவனின் இடது கை சுண்டு விரல் வெட்டுப்பட்டு கீழே விழுந்துவிட்டது. என்னிடமுள்ள வாட்போர் திறமையை பற்றி நேற்று இரவு நானே வியந்து கொண்டேன் என்று அலட்சியமாக கூறிக்கொண்டே உரக்க சிரித்தாள் முக்கோ கிழானடி. என்ன அக்கா, 2 பேரிடமா கத்திச்சண்டை போட்டீர்கள் என்று விழிகள் விரிய வியப்புடன் வினவினாள் வல்லபி. ஆமாம், அப்போதுதான் என் கையில் இந்த சிறு காயம் பட்டுவிட்டது. 2 பேர் என்ன, 20 ஆண்களையும் என்னால் வாட்போரில் வெல்ல முடியும் என்று கூறி கடகடவென்று சிரித்தாள் முக்கோ கிழானடி. அது ஒரு பெண்ணின் சிரிப்பு போலவே இல்லை, மாவீரன் ஒருவனின் பயங்கர சிரிப்பாக அது ஒலித்தது. அச்சிரிப்புக்கு ஏற்றபடி அவளது கண்கள் சிவந்து மின்னல் ஒளி வெட்டி பாய்ந்தது. வல்லபி இப்போது அவள் முகத்தை பார்க்கவே நடுங்கினாள். வல்லபி, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது என்னவென்றால், நானே உனக்கு வாட்போரும் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் முதலானவற்றையும் கற்றுக் கொடுத்து அரசர் அனபாயரிடமே உனது வித்தையை காட்டச் சொல்லி பரீட்சிக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் அது. நீ விரும்பினால் இன்றிலிருந்தே உனக்கு அவ்வித்தைகளை பயிற்றுவிக்க தொடங்குவேன் என்றாள் முக்கோ கிழானடி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அக்கா. நீங்கள் வாட்போர் என்ற வார்த்தையை சொல்லும் போதே எனக்கு கொலை நடுக்கம் ஏற்பட்டுவிட்டது என்று மதலை போல குழறியவாறு தலை கவிழ்ந்து கொண்டாள் வல்லபி. முக்கோ கிழானடி கலகலவென்று சிரித்தாள். சட்டென்று அவள் ஏதோ நினைத்து கொண்டவளாய், வல்லபி, உன் தந்தைக்கு இப்போது உடல்நலம் எப்படி இருக்கிறது என்றாள். பூரண குணமடைந்து விட்டார். நேற்று மாலைதான் தில்லைக்கு புறப்பட்டு போயிருக்கிறார். திருப்பணி வேலைகளை தொடர்ந்து கவனிப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். அப்படியா? மெத்த மகிழ்ச்சி. பரிவாதினியின் தந்தை பாலவராயரும் காடவராயருடன் தான் தில்லைக்கு போயிருக்கிறாரா? இல்லை, அரசரை காண வேண்டி தலைநகருக்கு சென்றிருக்கிறார். சோழ நாட்டுக்கு போயிருந்த அமைச்சர் அருள்மொழி தேவரும் நேற்று தலைநகருக்கு திரும்பி விட்டாராம். ஓஹோ என்று இழுத்த முக்கோ கிழானடி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு என்னவோ ஒரு முடிவுக்கு வந்தவள் போல தலையசைத்து கொண்டு வலது பக்கம் திரும்பி சற்று தொலைவில் அமர்ந்திருந்த பரிவாதினியை பார்த்து, என்ன பரிவாதினி, உன் தந்தை உன்னை விட்டு போய்விட்டார் என்பதற்காகவா இப்படி உம்மென்று அமர்ந்திருக்கிறாய்? நான் வந்து இவ்வளவு நேரமாகியும் நீ வாய் திறக்கவே இல்லையே என்று மென்முறுவலுடன் கேட்டாள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசி. உங்கள் இருவரின் உரையாடல்களை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன், அவ்வளவுதான் என்றாள் பரிவாதினி. அவள் குரல் ஏனோ கம்மி கரகரத்தது. என்னிடம் பொய் சொல்லாதே. நான் மனோதத்துவ சாஸ்திரம் பயின்றவள். உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிவேன். வல்லபியைப் போலவே நீயும் இப்போது அகக்குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படி நடுங்க அவசியமே இல்லை. எதற்கு இப்படி சொல்கிறீர்கள் இளவரசி? காரணமாகத்தான் சொல்கிறேன். பரிவாதினி ஏதும் பேசாமல் மெல்ல தலை கவிழ்ந்து கொண்டாள். எதை பற்றியோ அவள் தீவிரமாக எண்ணமிடுவது போல தென்பட்டது. இதுவரை அவ்விரண்டு பேரும் பேசி கொண்டிருந்ததை வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் வல்லபி. பரிவாதினி, அன்றொரு நாள் மாலை நாம் நந்தவனத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது மன்னருடன் வந்த காளத்தி தேவர் இந்த அரண்மனைக்கு வராமல் அப்படியே திரும்பி போய்விட்டாரே, அதன் பிறகு அவரை நீ பார்க்கவே இல்லையா என்று கேட்டாள் முக்கோ கிழானடி. இளவரசி அவர்கள் இவ்வாறு கேட்பது எனக்கு விந்தையாக இருக்கிறது. கூண்டு கிளி போல அரண்மனையிலேயே அடைந்து கிடக்கும் ஒரு பெண்ணால் நாடெல்லாம் சுற்றி திரியும் ஒரு ஆடவரை எப்படி பார்க்க முடியும் என்றால் ஆத்திரமான குரலில். அவளுக்கு அழுகையும் துக்கமும் அடைத்து கொண்டு வந்தன. இந்த சிறு வினாவுக்கு அவள் அத்துணை ஆத்திரத்துடன் மறுமொழி சொன்ன காரணத்தை புரிந்து கொள்ள முக்கோ கிழானடிக்கு அதிக நேரமாகவில்லை. அவள் இப்போது யார் மீது ஆத்திரப்படுகிறாள் என்பதை உடனே தெரிந்து கொண்டு மெல்ல புன்னகை பூத்தாள். பரிவாதினியும் தன் தவற்றை உணர்ந்தவளாய் தலை குனிந்து கொண்டாள். இதுகாரும் மௌனமாக இருந்த வல்லபி முக்கோ கிழானடியை ஏறிட்டு பார்த்து, அக்கா, உங்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நினைப்பதுண்டு, ஆனால் என்று இழுத்தாள். எதை பற்றி கேட்க நினைத்தாய் வல்லபி? அன்று மாலை நாம் மூவரும் நந்தவனத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது மன்னர் அனபாயரும் பாலவராயரும்
காளதி தேவரும் என் தந்தையை பார்ப்பதற்கு என்று வந்தவர்கள் திடீரென்று பாலவராயரை மட்டும் அனுப்பிவிட்டு அவர்கள் 2 பேரும் வந்த வழியே திரும்பி போய்விட்டார்களே, அது ஏன் அக்கா? ஓ, அதுவா? மன்னர் உங்கள் அரண்மனைக்கு வராமல் திரும்பி போனதற்கு நான் தான் காரணம். என்ன, நீங்களா காரணம்? பாலவராயர் என் தந்தையிடம் வேறு ஏதோ சொன்னாரே. அதெல்லாம் மெய்யான காரணம் அல்ல வல்லபி. மன்னர் சொன்னதை பாலவராயர் சொல்லியிருப்பார். ஆனால் மன்னர் அவரிடம் சொன்ன காரணம் மெய்யானதல்ல. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அக்கா. என்ன புரியவில்லை? அனபாயர் திரும்பி போனதற்கு நீங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும்? முக்கோ கிழானடியின் முகம் வெளுத்தது. கண்ணிமைகள் சுருங்கி விரிந்தன. அதரங்கள் நெளிந்து குழைந்தன. ஏதோ ஒரு எழுச்சிமிக்க உணர்ச்சியை தன் இதயத்தின் அடித்தளத்தில் போட்டு அழுத்தி மிதிக்க முயற்சி செய்பவள் போல காணப்பட்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அவளது முகம் முன்பு போலவே அமைதி பூத்தது. ஆயினும் அந்த கண்களில் நுரைத்து பொங்கிய சோக உணர்ச்சி அவ்வளவு இலகுவில் அடங்கி ஒடுங்குவதாக இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தணிந்து கொண்டு வந்தது. வல்லபி, உன் தந்தை காடவராயரை காண வேண்டும் என்ற புறக்காரணத்தாலும் உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற உள்காரணத்தாலும் தில்லையிலிருந்து இவ்வளவு தூரம் வரை வந்த சக்கரவர்த்தி அனபாயர் திடீரென்று திரும்பி போவது என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? நான் உன் அரண்மனைக்கு வந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருந்ததை அவர் எப்படியோ பார்த்து விட்டிருக்கிறார். என்னை மனப்பூர்வமாக அவர் வெறுக்கிறார். அதனால்தான் நான் இருக்கும் இடத்தை மிதிக்கவும் அவர் விரும்பவில்லை. எனது முகத்தை பார்க்கவே கூசுகிறார். ஆகவேதான் அவ்வளவு ஆசையோடு வந்தவர் பெருத்த ஏமாற்றத்துடன் திரும்பி போய்விட்டார். உண்மையில் நான் மகா துர்க்குறியானவள். என்னால் உங்கள் இருவரின் ஆசை கனவுகளும் அன்று நிறைவேற முடியாமல் பங்கமடைந்து விட்டன. என்னென்ன சொல்ல வேண்டும், எதை எதை கேட்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு அவர் வந்தாரோ. அவர் வருகிறார் என்பதை அறிந்த நீயும் எத்துணை ஆனந்த பரவசத்தில் இருந்தாயோ. எல்லாம் என்னால் தடைப்பட்டு பாழாகிவிட்டன. அரசர் என்னை மனமாற சபித்து கொண்டு போயிருப்பார். நீயோ அன்றிலிருந்து இந்நாள் வரை இடைவிடாமல் என்னை உள்ளூர வெறுத்தும் வைதும் இருப்பாய். தவறு என்னுடையதுதான். மன்னர் வரவிருந்த அந்த நேரத்தில் நான் இந்த அரண்மனையில் இருந்திருக்க கூடாது. அவர் வரும் விவரம் தெரிந்திருந்தால் நான் இங்கு வந்தே இருக்க மாட்டேன். அவசரப்பட்டு வந்து உங்கள் இனிய சந்திப்பிற்கு முட்டுக்கட்டையாக நின்றுவிட்டேன் என்று மிக தனிந்த குரலில் கூறி நிறுத்தினாள் முக்கோ கிழானடி. அவளுடைய கடை கண்ணின் விளிம்பில் ஒரு துளி நீர் உருண்டு திரண்டு உதிர்ந்து சிதறியது. எழிசை வல்லபி சின்னஞ்சிறு குழந்தை போல தாவி வந்து முக்கோ கிழானடியை கட்டி தழுவி பற்றி கொண்டு, அக்கா, தயவு செய்து இன்னும் ஒரு முறை இப்படி சொல்லாதீர்கள். என்னை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அனபாயரை விட இப்போது நான் உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன். உங்கள் மீது கொண்டுள்ள தூய அன்பால் அவரை மறக்கவும் சித்தமாகிவிட்டேன். அவர் எனது அரண்மனைக்கு வராமல் திரும்பி போனதை பற்றி ஆரம்பத்தில் கவலைப்பட்டது என்னமோ மெய்தான். ஆனால் இப்போது அந்த கவலையே இல்லை. எல்லா ஆண்களையும் போல அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர்தாம். அதனால்தான் உங்களின் பொன்னான உள்ளத்தை புண்படுத்தி விட்டிருக்கிறார். உங்கள் அன்பையும் தியாகத்தையும் உதாசீனப்படுத்தி இருக்கிறார். அவரது உயிருக்கு அபயம் அளித்ததை கூட மறந்திருக்கிறார். மணிமுடி தரித்த மன்னர்களுக்கே உரிய மரத்து போன மனதின் கொடுமை அக்கா இது. இதை என்னால் மன்னிக்கவே முடியாது. பெண் குலத்தின் திலகமான உங்களையே உதறித்தள்ளும் வன்னெஞ்சக்காரரான அவருக்கு பேதை பெண்ணான நான் எம்மாத்திரம்? என்னை மட்டும் அவர் எப்படி உண்மையாக காதலித்து விட முடியும்? எனக்கு அவருடைய காதலில் நம்பிக்கை இல்லை. நான் அவரை நம்ப மாட்டேன் என்று கூறி கதறி அழுதாள் வல்லபி. முக்கோ கிழானடி வல்லபியின் முதுகை வருடியவாறு மெல்ல புன்னகை பூத்தாள். வல்லபி, உன் எண்ணம் தவறானது. அனபாயரை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதே. அவரது செங்கோல் ஆட்சித்துறையில் மட்டுமல்ல, அகத்துறையிலும் நேராகவே நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மன்னரை காண்பது எளிதல்ல. அவருடைய இடையில் தொங்கும் உரையில் உள்ளது ஒரே கத்திதான். அவ்வுரையில் வேறொரு கத்தியை அவர் செருக ஒத்துக்கொள்ளவில்லை. அதை நான் மட்டுமல்ல, உலகமே பாராட்ட வேண்டும். நீயும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிதான கம்பீரத்துடன். வல்லபி அவளை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். அது சரி வல்லபி, நீதான் என்னை மன்னித்து விட்டாய். பரிவாதினி மன்னிப்பாளா? அன்று அவளுடைய மகிழ்ச்சிக்கும் நான் தானே தடங்கலாக இருந்து விட்டேன் என்றாள் முக்கோ கிழானடி. உங்களை மன்னித்து விட்டால் மட்டும் அந்த மகிழ்ச்சி மீண்டும் கைகூடி வந்துவிடுமா இளவரசி? ஆகையால் உங்களை நான் மன்னிக்கப் போவதும் இல்லை, அந்த மகிழ்ச்சிக்காக இனி ஏங்க போவதும் இல்லை என்று பொய் கோபத்துடன் கூறினாள் பரிவாதினி. முன்னால் சொன்னது சரி, ஆனால் பின்னால் சொன்னது பொய். ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏமாற்றலாம், ஒரு பெண்ணே மற்றொரு பெண்ணை ஏமாற்றுவது கடினம் என்று சொல்லி நகைத்தாள் முக்கோ கிழானடி.
ஏன் இப்படி சொல்கிறீர்கள் இளவரசி? இப்போது உன்னை நான் காலத்தி தேவர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து போகிறேன் என்று வைத்துக்கொள். என்னுடன் நீ வரமாட்டேன் என்று வீம்பு செய்வாயா என்ன? அதெப்படி உங்களால் முடியும்? அவர் எங்கே இருக்கிறாரோ, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாரோ, ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியின் அரசியல் செயலாளராக இருக்கும் அவரிடம் அவ்வளவு எளிதில் என்னை அழைத்து போய்விட உங்களால் முடியுமா? உனக்கு ஏன் அந்த கவலை பரிவாதினி? நீ காலத்தி தேவரை சந்திக்க வேண்டும், அவ்வளவுதானே. போங்கள் இளவரசி, விளையாடுகிறீர்கள். இல்லை வாதினி, நீ விரும்பினால் மெய்யாகவே என்னால் இந்த உதவியை செய்ய முடியும். பரிவாதினி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தால் உடனே எழிசி வல்லபி குறுக்கிட்டு, அக்கா, உங்களிடம் இன்னும் ஒரு விஷயத்தை கேட்டு அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் தயங்கியபடி. என்ன என்றுவாறு அவள் பக்கம் திரும்பினாள் முக்கோக்கிழானடி. அன்று மாலை அரசர் அனபாயரும் காலத்தி தேவரும் என்னுடைய நந்தவனம் வரை வந்து திரும்பி போன போது எங்களுடன் அமர்ந்திருந்த நீங்கள் ஏதும் சொல்லிக்கொள்ளாமல் திடீரென புறப்பட்டு குதிரை மேல் ஏறி அவர்களை பின்தொடர்ந்து சென்றீர்களே, அப்படி சென்றது ஏன் அக்கா? 2 காரணங்களுக்காக நான் அவ்வாறு அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். அவர்கள் போகும் பாதையிலேயே நானும் போய் அவர்களை கடந்து முன்னால் சென்றால் என்னை பார்க்கும் அவர்கள், சரி, சனி கிளம்பிவிட்டது, இனி யாதொரு தடங்களும் இன்றி காடவராயரின் அரண்மனைக்கு திரும்பி போகலாம் என்று எண்ணி உடனே வந்தாலும் வருவார்கள். அப்படி வந்தால் என்னால் தடங்கலான உங்கள் இருவரின் மகிழ்ச்சியும் மறுபடியும் கைகூடும். இது முதல் காரணம். 2வது காரணம் கொஞ்சம் ரகசியமானது. உனக்கு அது பயனற்றது. நீ அதை தெரிந்து கொள்வதால் யாதொரு பயனும் இல்லை. ஆகையால் அதை சொல்ல விரும்பவில்லை. அப்படியானால் நீங்கள் போட்ட அந்த திட்டம் தோற்றுவிட்டது, அப்படித்தானே அக்கா? தோற்றுவிட்டது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ்விரண்டு பேருக்குமே நான் அவர்களை பின்தொடர்ந்து சென்றது தெரியாததாகிவிட்டது. அவர்களின் குதிரைகளை எனது குதிரையால் முந்த முடியவில்லை. கால் காத தூர வித்தியாசத்திலேயே நான் சென்று கொண்டிருந்தேன். ஆதலால் அவர்களில் யாரும் என்னை பார்க்க முடியவில்லை. பார்த்திருந்தால் நிச்சயம் அவர்கள் சேந்தமங்கலம் அரண்மனைக்கு திரும்பி வந்திருப்பார்கள். என்னுடைய புறவியை வெகு வேகமாக செலுத்தி அவர்களை முந்தி செல்ல முயற்சி செய்த போது அதுவரை திருமாணிக்குழி சாலை வழியாகவே சென்று கொண்டிருந்த அனபாயர் வடுக வழி மேற்கு சாலையில் சடார் என்று திரும்பி போய்விட்டார். காலத்தி தேவர் மட்டும் நேரே திருமாணிக்குழி சாலையிலேயே சென்றார். அப்படி அவர்கள் பிரிந்து சென்றதும் நான் அவர்களை முந்தி செல்ல முயன்றதை கைவிட்டுவிட்டேன் என்று பேச்சை நிறுத்திய முக்கோக்கிழானடி மீண்டும் சொன்னால், ஆனாலும் வல்லபி, அன்று நான் அவர்களை பின்தொடர்ந்து போனதால் ஒரு மிக பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. அது என் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். முதலில் நினைத்தபடி அவர்களை நான் கடந்து சென்றிருந்தால், மேற்கொண்டு வினா ஏதும் வினவ இயலாதவளாய் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் எழிசை வல்லபி. வெளியே பனித்திரை விலகி பருதியின் கால்கள் பாவி இருந்தன. கற்றையான ஒளிக்கதிர்கள் சாளரத்தின் வழியாக உள்ளே எட்டி பார்த்தன. அவ்வொளி கோடுகளில் சிக்கி பறந்த தூசிகள் தங்க துகள்களாக மின்னின. குளிர் குறைந்து எங்கும் கதகதப்பு கவிந்தது. என்ன பரிவாதினி, காலத்தி தேவரை பார்க்க என்னுடன் வர சம்மதம்தானே என்றாள் முக்கோக்கிழானடி. நீங்கள் மெய்யாகவே தான் என்னை அழைக்கிறீர்களா இளவரசி? ஆம், மெய்யாகத்தான். அவர் எங்கே இருப்பார்? உனக்கு ஏன் அந்த கவலை? நீ என்னுடன் வந்தால் அவர் இருக்கும் இடத்தை காட்டுவேன். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கா அழைக்கிறீர்கள்? அங்கே என் பெரிய தந்தையாரும் தந்தையாரும் இருப்பார்களே. காலத்தி தேவர் இப்போது தலைநகரில் இல்லை. வேறு எங்கே இருக்கிறார்? அவரை தேடி பிடித்து உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும், அவ்வளவுதானே. பிறகு அவர் காட்டில் இருந்தால் என்ன, நாட்டில் இருந்தால் என்ன? காட்டில் இருந்தால் மிகவும் நல்லது இளவரசி. பயமின்றி நிம்மதியாக அவருடன் பேசிவிட்டு வந்துவிடுவேன் என்று சொல்லி நாண புன்னகை பூத்தாள் பரிவாதினி. காலத்தி தேவரை காட்டில்தானே பார்க்க வேண்டும்? கண்டிப்பாக அவர் இப்போது காட்டில்தான் இருப்பார் என்று சொல்லி சிரித்தாள் முக்கோக்கிழானடி. அவர் ஏன் காட்டில் இருக்க வேண்டும் இளவரசி? இருப்பார் என்று நிச்சயமாக சொல்லவில்லை. வேறு எங்கு இருந்தாலும் அவர் உன்னை சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன், போதுமா? நன்றியும் மகிழ்ச்சியும் பொங்க அவளை ஏறிட்டு பார்த்தாள் பரிவாதினி. பிறகு எழிசை வல்லபியின் பக்கம் திரும்பி, என்ன வல்லபி, பேசாமல் இருக்கிறாய்? நான் அவரை பார்க்க செல்லலாமா என்று கொஞ்சலுடன் கேட்டாள். என் உத்தரவு ஏன் பரிவாதினி? என் அக்கா உன்னை அழைத்து செல்வதால் எனக்கு கவலை ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சியுடன் போய் மகிழ்ச்சியுடனேயே திரும்பி வா. என்னை மட்டும் மறந்துவிடாதே என்றாள் வல்லபி. ஆனாலும் அவள் உள்ளூர ஏதோ கவலைப்படுவது முகத்தில் தெரிந்தது. பரிவாதினியைப் போல தன்னால் தன் காதலரை தேடி ஓட முடியவில்லையே என்ற கவலையாக அது இருக்கலாம். உடுத்தி இருந்த எளிய ஆடை அணிகளுடன் புறப்பட தயாரானாள் பரிவாதினி. முக்கோக்கிழானடி சட்டென்று ஏதோ நினைத்து கொண்டவளாய்,
வாதினி, எதற்கும் உன்னிடம் ஒரு கத்தி இருக்கட்டும் வழித்துணைக்கு என்றாள் சிரித்துக்கொண்டே. வீணையின் தந்திகளை மீட்டியே பழக்கப்பட்ட கையால் கத்தியை பிடித்து என்ன செய்ய முடியும் இளவரசி என்று பரிவாதினியும் கூறி சிரித்தாள். காட்டு வழியே போகும்போது கையில் ஒரு கத்தி இருப்பது நல்லது என்றாள் முக்கோ கிழானடி. ஒன்றென்ன இளவரசி, 9 கத்திகளை வேண்டுமானாலும் எடுத்து வருகிறேன். அழகுக்காக கத்தியை பயன்படுத்தும் ஒரு புதிய அத்தியாயத்தை நானே முதலில் தொடங்கி வைக்கிறேனே என்றுவாறு கன்னம் குழிய சிரித்து கொண்டே மேன் மாடத்தை விட்டு கீழே இறங்கி ஓடினாள் பரிவாதினி. அவளுக்குத்தான் என்ன மகிழ்ச்சி, எவ்வளவு உற்சாகம்! முக்கோ கிழானடி பரிவாதினியை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். இது காரும் செங்கதிர் பரப்பியிருந்த சூரியன் திடீரென மாயமாய் மறைந்து எங்கும் மூடுபனி சூழ்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.